இந்த உணவுகளை சாப்பிட்ட பின் தப்பி தவறி கூட தண்ணீர் குடிக்காதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஒரு சில வகையான உணவுகளை சாப்பிட்ட பிறகு உடனடியாக தண்ணீர் பருகுவதால் செரிமான செயல்முறை சீர்குலைக்கப்பட்டு அதனால் அஜீரணம், வயிற்று உப்புசம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலில் சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். நீர்ச்சத்து என்பது நமது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். செரிமானம் முதல் உடலின் பிற செயல்பாடுகள் வரை எல்லாவற்றிற்கும் நீர்ச்சத்து அவசியமாக கருதப்படுகிறது. எனினும் தண்ணீர் பருகுவதற்கான நேரம், அதுவும் குறிப்பாக உணவுக்கு பின் தண்ணீர் பருகுவது செரிமான ஆரோக்கியத்தில் குறிப்பிட்டதாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சில வகையான உணவுகளை சாப்பிட்ட பிறகு உடனடியாக தண்ணீர் பருகுவதால் செரிமான செயல்முறை சீர்குலைக்கப்பட்டு அதனால் அஜீரணம், வயிற்று உப்புசம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலில் சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். நீரானது உணவை உடைப்பதற்கு அவசியமான செரிமான நொதிகள் மற்றும் வயிற்றில் உள்ள அத்தியாவசிய அமிலங்களை கரைத்து விடுவதால் இது ஏற்படுகிறது. எனவே உணவுக்கு பிறகு எப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது அசௌகரியத்தை தவிர்க்கவும் உங்களுடைய செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைக்கவும் உதவும். ஆகவே எந்தெந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் பருகக்கூடாது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள். தர்பூசணி, ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் போன்ற பழங்களில் நீர்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். எனினும் இவற்றை சாப்பிட்ட பிறகு உடனடியாக தண்ணீர் பருகுவது செரிமானத்தில் தலையிடலாம். இந்த பழங்களில் உள்ள அதிக நீர்ச்சத்து வயிற்றில் செரிமானம் சரியாக நடைபெறுவதற்கு அவசியமான வயிற்று அமிலங்களை கரைத்து செரிமான செயல்முறையை மெதுவாக்கும். இதனால் வயிற்று உப்புசம் அல்லது அசௌகரியம் ஏற்படுகிறது. கொழுப்பு நிறைந்த உணவுகள். கொழுப்பு அதிகம் இருக்கக்கூடிய பொரிக்கப்பட்ட உணவுகள், கிரீமி சாஸ் மற்றும் கொழுப்பு நிறைந்த இறைச்சி போன்றவை சரியான முறையில் செரிமானமாவதற்கு செரிமான நொதிகள் மற்றும் அமிலங்கள் தேவை. அதிகப்படியான தண்ணீர் கொழுப்பு செரிமானத்தை மெதுவாக்கி நீண்ட நேரத்திற்கு வயிற்று உப்புசம் மற்றும் வயிறு நிரம்பிய உணர்வை தரும். எனவே செரிமானத்தை தூண்டுவதற்கு இது போன்ற உணவுகளை சாப்பிட்ட உடனேயே தண்ணீர் பருகுவதை தவிர்க்கவும். புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகள். இறைச்சி, முட்டை மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் அதிக புரதம் உள்ளது. இவை செரிமானமாவதற்கு குறிப்பிடத்தக்க அளவு வயிற்று அமிலம் அவசியம். ஆனால் அதிக புரோட்டீன் நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் உடனடியாக தண்ணீர் பருகிவிட்டால் அது புரோட்டீனை உடைக்க வயிற்றில் சுரக்கப்பட்ட அமிலத்தை கரைக்கும். இதனால் செரிமானம் முழுமையடையாமல் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும். மாவுச்சத்து நிறைந்த உணவுகள். பிரெட், பாஸ்தா மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற உணவுகளின் செரிமானம் வாயிலிருந்தே துவங்குகிறது. இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு நீங்கள் தண்ணீர் பருகினால் மாவுச்சத்தை உடைப்பதற்கு அவசியமான செரிமான நொதிகள் தண்ணீரில் கரைந்து உங்களுக்கு வயிற்று உப்புசம் மற்றும் அசௌகரியம் உண்டாகும். சர்க்கரை நிறைந்த உணவுகள் மற்றும் பானங்கள். சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிப்பதால் வயிறு விரிந்து அசௌகரியம் உண்டாகும். இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு சர்க்கரை உணவுகளை சாப்பிட்ட சில நிமிடங்களுக்கு தண்ணீர் பருகாமல் இருப்பது நல்லது.